நாம் ராமாயணத்தில் பார்க்கிறோம் அல்லவா? ராமன் இப்பொழுது கடலை தாண்டுவதற்காக பாலம் கட்டுகிறான். எல்லா வானரங்களும் மிக பெரிய பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு வந்து அந்த பாலத்தை கட்டுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது ஒரு அணில் வந்தது என்று அந்த கதையை நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த அணில் கடலில் நனைந்து தன்னுடைய உடலை ஈரப்படுத்தி கொண்டு பிறகு மணலில் வந்து புரண்டு அந்த மணலை வந்து எடுத்துக்கொண்டு அந்த பாலத்தின் மேல் உதிர்த்தது என்ற கதையை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம். அந்த உதவியை பார்த்து ராமர் அந்த அணிலை தன் கையில் வைத்து கொண்டு தடவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த அணில் என்ன பெரிய உதவி செய்துவிடப் போகிறது? அந்த அணில் உடம்பிலிருந்து வந்த மண் எவ்வளவு பாலத்தை கட்டிவிடப் போகிறது என்று நினைக்காததினால்தானே ராமன் அந்த அணிலை தன் கைகளில் எடுத்து அந்த அணிலை தடவி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சிறிய உதவியும் உதவிதான். அதனால்தான் அணில் செய்யும் உதவி போல என்று அதை உவமையாக கூறுகிறார்கள். இன்னும் கூட அந்த விஷயத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால்